So finally வந்துருச்சுங்க நம்மள்ட்ட Motorola Edge70 Pro. So recently Motorola ஒரு கான்ட்ரோவர்சியில சிக்கியிருக்காங்க and அதுக்கு நடுவுல அவங்க இந்த Edge70 Pro லான்ச் பண்ணிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி நம்ம Edge70 Pro அன்பாக்ஸ் பண்ணி என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க, Edge60 Pro கம்பேரிசன்ல என்ன டிஃபரெண்டா இருக்கு, என்ன பெட்டரா இருக்கு, என்ன பெட்டரா இல்ல, எல்லாமே இந்த வீடியோல கிளியரா நான் சொல்லிடுறேன். சரி, இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா என் பேர் இர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். அன்பாக்சிங் ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நீங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. என்னன்னா, இங்க பாருங்களேன், மோட்டரோலா பாக்ஸ் எப்படி இருக்காது பாக்குறதுக்கு. பாக்ஸ் இந்த ஷீட்டுக்கு அடியில இருக்கு. ஸோ பேசிக்லி இதுக்கு மேல Edge70 Pro FIFA 2026 பார்ட்னர்ஸ்னு போட்டிருக்காங்க. மோட்டரோலா வந்து FIFA 2026 ஓட பார்ட்னர், ஆமா, ஒபிஷியல் ஸ்மார்ட் போன் பார்ட்னர். ஸோ அதுக்காக அதை போட்டிருக்காங்க. பட் உண்மையான பாக்ஸ் இங்க இருக்குங்க. இதுலயும் ஆக்சுவலி போட்டிருக்காங்க FIFA ஒபிஷியல் ஸ்மார்ட் போன் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கலெக்ஷன்ஸ் பை மோட்டரோலான்னு போட்டிருக்காங்க. பிகாஸ் இதுல யூனிக்கான டிசைன் எலிமெண்ட்ஸ் 2-3 யூஸ் பண்ணிருக்காங்க. அதை பத்தி நான் கண்டிப்பா சொல்றேன். எனிவே அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரைட், ஸோ நம்ம ஃபோன் இங்கே இருக்குது, அது திறப்போம். பட் அதுக்கு முன்னாடி இது கடையில் இந்த மாதிரி ஒரு பொட்டி இருக்கும். அந்த பொட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துலாமா? பை த வே, மோட்டரோலா பாக்ஸ்லேருந்து கேஸை தூக்கிட்டாங்க, அது நமக்கும் தெரியும். ஆனால் வேற ஒரு கேஸ் நடக்குதுங்க. புரிஞ்சவன் பிஸ்தா. எனிவே, டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சிம் இஜெக்டர் டூல் இருக்கு. இதுக்குள்ள ஒரு என்ன சொல்றது, பேக்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள சிம் இஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுக்கடியில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 90 வாட் சார்ஜர், அதுவும் டைப் சி சார்ஜர் பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்லி இது வந்து ஒரு USB GAN சார்ஜர். இதை வச்சு நீங்க உங்க லேப்டாப்பை கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுல டைப் சி சப்போர்ட் இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மேக்புக். ஸோ டைப் சி டு டைப் சி கேபிளும் உங்களுக்கு பாக்ஸ்குள்ளேயே கிடைச்சிடும். நல்ல பாக்ஸ் கண்டென்ட்ஸ், பட் நோ கேஸ். ஓகே, டைம் டு டேக் a look at the phone. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்னன்னா, கம்பேர்ட் டு Motorola Edge60 Pro கண்டிப்பா இது வந்து கொஞ்சம் லைட்டா, கொஞ்சம் தின்னா ஃபீல் ஆகுது. ஓகே, இப்படிதான் நீங்களா கண்டிப்பா பிக்கப். ஓ, ஆக்சுவலி நான் இப்படி ரியாக்ட் பண்ணதுக்கான காரணம் வந்து இதோட டெக்ஸ்சர் தான். டிசைன் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி சிமிலர் டு அதர் மோட்டோ ஃபோன்ஸ். நம்ம பார்த்துருக்கோம் இது வரைக்கும். Edge70 Fusion பார்த்தாச்சு, Motorola Edge70 பார்த்தாச்சு, அப்புறம் சிக்னேச்சர் கூட வந்தது இல்லை. அந்த மாதிரி தான் இருக்கு பார்க்கறதுக்கு. ஆனால் ப்ரீமியம் ஃபீல் கண்டிப்பா இருக்குதுங்க. சைட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிளாஸ்டிக் தான். பட் இது ஒரு ஸ்லிம்மான ஃபோன். ஜஸ்ட் 6.99 மில்லிமீட்டர்ஸ் தான் திக்னஸ் இருக்குது. கம்பேர்ட் டு Motorola Edge60 Pro அது 8 மில்லிமீட்டர்ஸ்க்கு மேல திக்னஸ் இருந்தது அதோடது. அண்ட் வெயிட் ஒரு செக் பண்ணி பார்த்துருவோம். கண்டிப்பா வெயிட் வந்து அண்டர் 190 கிராம்ஸ் இருக்கும்னு நான் நம்புறேன். 190 கிராம்ஸ் இருக்கும்னு நம்புறேன். ஆக்சுவலி லெட்ஸ் டேக் a look at that. ஓகே, சொன்னேன்ல அண்டர் 190 கிராம்ஸ், 183 கிராம் தான் வெயிட். சோ ஓவரால் நல்ல ஒரு வெயிட் பேலன்ஸ் பண்ணிருக்காங்க, ஸ்லிம்மாவும் வச்சிருக்காங்க. ஆனா அதுக்கான மெயின் காரணம் என்ன தெரியுமா? கம்பேர்ட் டு Edge60 Pro இப்போ உங்களுக்கு டெலிஃபோட்டோ கேமரா கிடையாது அண்ட் வயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது. இதை பத்தி நான் டீடைல்ல கூடிய சீக்கிரம் பேச போறேன். சோ ஸ்டே டியூன்ட். பட் அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த சைடுல உங்களுக்கு வந்து பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. அது மேல வால்யூம் ராக்கர் இருக்கு. அண்ட் மேல நீங்க பாத்தீங்கன்னா மைக் கொடுத்திருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் ஸ்பீக்கர் கிரில்லுக்காக ஒரு ஸ்பீக்கர் பின் மாதிரி கொடுத்திருக்காங்க. டால்பி அட்மாஸ் கிளியரா போட்டிருக்கு. சோ டால்பி அட்மாஸ் சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு இதுல கிடைச்சிரும் வித் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப். USB Type C 2.0 போர்ட் தான். அது பக்கத்துலயே சிம் கார்டு ட்ரே இருக்கு. டுவல் நானோ சிம் கார்டு சப்போர்ட் கொடுத்திருப்பாங்க. அண்ட் இந்த பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா Moto AI கீ உங்களுக்கு கிடைச்சிரும். சோ ஓவரால் நல்ல டிசைன் தான். அண்ட் இந்த Moto டிம்பிள் கூட நல்லா இருக்குங்க பார்க்கிறதுக்கு. எனிவே, சோ இந்த கலர் பேர் நீங்க பாத்தீங்கன்னா Pantone T கலர் வச்சிருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் Pantone கூட கொலாபரேஷன் பண்ணுவாங்க Moto. சோ கலர்ஸ் ஆர் ஆல்சோ Pantone collaborated. சோ Pantone T கலர் இருக்கு. இன்னொரு ஒயிட் கலர் ஒன்னு இருக்கு, Pantone Lily White. அப்புறம் ப்ளூ கலர் ஒன்னு இருக்கு, Pantone Titan. மூணுத்துலயுமே டிஃபரெண்ட் ஃபினிஷ் கொடுத்திருக்காங்க. அதனால தான் Moto Collections ன்னு பேர் போட்டிருந்தாங்க இந்த பாக்ஸ். சோ இந்த வேரியன்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா சாட்டின் ஃபினிஷ் கொடுத்திருக்காங்க. அந்த லில்லி ஒயிட் வேரியன்ட்ல உங்களுக்கு வந்து மார்பிள் ஃபினிஷ் கொடுத்திருக்காங்க. அண்ட் டைட்டன் வேரியன்ட்ல உங்களுக்கு ஃபேப்ரிக் ஃபினிஷ் கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா ஃபீலை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா இந்த ஃபோன் நல்லா பிரீமியமா ஃபீல் ஆகுதுங்க. ஆஃப் கோர்ஸ் Edge60 Pro ல கொடுத்த மாதிரி உங்களுக்கு இந்த ஃபோன்லயும் IP69 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. அண்ட் மிலிட்டரி ஸ்டாண்டர்ட் 8108 சர்டிஃபிகேஷனும் கிடைச்சிரும். ஃப்ரண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா கார்னிங் கோலா கிளாஸ் 7i ப்ரொடெக்ஷன் இருக்குதுங்க. சோ ஒரு குவிக்கான டிராப் டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். ஓகே, so 3 and 2 and 1 go. ஒன்றும் ஆகலைங்க. பை த வே, இந்த ட்ராப் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் எனக்கு நோட்டீஸ் ஆச்சு. என்ன தெரியுமா? ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ப்ரீ இன்ஸ்டால் கிடையாது. ஸோ அதுவும் நீங்கள் தனியாக வாங்கி ஆகணும். பட் எனிவே, பின்னாடியிலேருந்து ட்ராப் பண்ண போகிறோம். 1 2 3 டமால். இட்ஸ் ஆல்ரைட். ஸோ ஓவராலாக டிசைன் அண்ட் பில்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ வெரி குட் ஃபோன். குட் லுக்கிங் ஃபோன் அண்ட் நல்ல டியூரபிலிட்டியும் இருக்குதுங்க. ஓகே, அடுத்து நம்ம டிஸ்பிளே பற்றி பேசலாம். அண்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அஃப்கோர்ஸ் கர்வ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. Motorola எப்பவுமே கர்வ் டிஸ்பிளே தான் பண்ணுறாங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல குவாலிட்டியான டிஸ்பிளே பேனலுங்க. ஏன்னா 6.8 இன்ச் OLED பேனல் கொடுத்திருக்காங்க with 1.5K ரெசல்யூஷன் and 144 Hz refresh rate கிடைக்கும். of course 144 Hz வந்து உங்களுக்கு வெறும்
கேம்ஸ் ஆடும்போது தான் ஆக்டிவேட் ஆகும். சிஸ்டம் யூஐ வந்து 120 ஹெர்ட்ஸ்ல ரன் ஆகும். அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா செம கிளாஸியான டிஸ்பிளே. நீங்க பாருங்களேன், just switched on the phone, fast and smooth. டச் ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருக்கு. அண்ட் உங்களுக்கு கர்வ் டிஸ்பிளே பிடிக்குமா இல்ல ஃபிளாட் டிஸ்பிளே பிடிக்குமான்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது வந்து என்ன சொல்றது, ஒரு குவாட் கர்வ் ஃபீல் கொடுக்குது. அண்ட் செம்ம ஸ்லிம்மான பெசல்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு தாறுமாறான ஸ்கிரீன் எஸ்டேட்டும் கிடைச்சிடும். பை தி வே, கம்பேர்ட் டு Edge60 Pro ஒரு அப்கிரேட் பண்ணிருக்காங்க. என்னன்னா பிரைட்னஸ்ல இந்த வருஷம் அப்கிரேட் இருக்குதுங்க. 4500 நிட்ஸ்ல இருந்து 5200 நிட்ஸ் லோக்கல் பீக் பிரைட்னஸ் கொண்டு போயிருக்காங்க. சோ ஜெனரலி நீங்க வந்து HDR கான்டென்ட் பார்க்கும்போது ஒரு 1% விண்டோ இல்லனா 10% விண்டோக்குள்ள உங்களுக்கு வந்து அந்த 5200 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் ஹிட் பண்ணுங்க. இன்ஃபேக்ட் நீங்க வெளிய எடுத்துட்டு போனாலும் இது நல்ல பிரைட்டான டிஸ்ப்ளேயா தெரியுதுங்க. இன்ஃபேக்ட் ஒரு விஷயம் எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா, இந்த வருஷம் அவங்க ஹாப்டிக் ஃபீட்பேக் கூட நல்லா இம்ப்ரூவ் பண்ற மாதிரி தோணுதுங்க ஆக்சுவலி. சோ இட்ஸ் a good improved X axis vibration motor, so that's nice. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளேக்குள்ள உங்களுக்கு ஆப்டிக்கல் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனரும் கிடைச்சிடும். பை தி வே, இந்த டிஸ்ப்ளே வந்து ஆஃப் கோர்ஸ் Pantone validated display, so overall color accuracy எல்லாம் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா HDR சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் YouTubeல HDR சப்போர்ட் இருக்கு. அண்ட் நாங்க டெஸ்ட் பண்ணும்போது Netflixல HDR சப்போர்ட் கிடையாது. பட் மேபி Motorola ஃபியூச்சர்ல ஒரு அப்டேட் கொடுத்து Netflixலயும் HDR சப்போர்ட் ஆட் பண்ணலாம். we'll have to wait and watch. By the way, டிஸ்ப்ளே கூட நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. Dolby Atmos சப்போர்ட் இருக்கு. so overall quality is very very good. in fact நீங்க Bluetooth high-res codecs வச்சிருக்க TWS லாம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுல சவுண்ட் குவாலிட்டியும் சூப்பரா கிடைக்கும். By the way, major upgrade Edge70 Pro compared to Edge60 Pro வந்து processor and performance தான். ஏன்னா உங்களுக்கு வந்து MediaTek ஓட Dimensity 8500 extreme chipset கொடுத்திருக்காங்க. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு LPDDR5X RAM type but with faster RAM speeds, which is very good. and உங்களுக்கு UFS 4.1 storage upgrade கொடுத்திருக்காங்க இந்த வருஷம். சோ அதை வச்சு எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு performance actually நல்லா இருக்கு. நாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். கிட்டத்தட்ட 2.1 million AnTuTu ஸ்கோர் வருதுங்க. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா CPU throttle கூட உங்களுக்கு 77% இருக்கு, which is good. Stability ஓரளவு பரவாயில்லைன்னு சொல்லலாம். அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா கேமிங்ல கூட எங்களுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சது. ஏன்னா Genshin Impactல கிட்டத்தட்ட 59 FPS ஆவரேஜ் FPS கிடைச்சது. இட் இஸ் அண்டர் 45 degrees, which is very important. and mainly வந்து வேப்பர் கூலிங் சேம்பர் கொடுத்திருக்கனால அந்த டெம்பரேச்சர்ஸ் வந்து கண்ட்ரோல்ல வைக்க முடியுது இந்த போன்னால. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஆர்க்னைட்ஸ் அண்ட் ஃபீல்டு விளையாடணும். அதுலயும் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 54 FPS கிடைச்சது. இப்போ Motorola எங்கள்ட்ட என்ன சொன்னாங்கன்னா, இந்த போன்ல வந்து 120 FPS BGMI சப்போர்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் நாங்க டெஸ்ட் பண்ணும்போது கிடையாது. கண்டிப்பா ஃபியூச்சர்ல 120 FPS சப்போர்ட் வந்துடணும். ஏன்னா இந்த ப்ராசஸர் வந்து இஸ் கேப்பபிள் ஆஃப் பிளேயிங் BGMI at 120 FPS. ஏன்னா Edge60 Pro லான்ச் பண்ணப்போ கூட அவங்க BGMI ல வந்து ஃபர்ஸ்ட் 60 FPS கொடுக்கல, பட் அப்புறமா கொடுத்தாங்க. சோ அதே மாதிரி Edge70 Proலயும் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். எனிவே COD ல உங்களுக்கு 120 FPS கிடைச்சிரும். ஆமா, இது பெஸ்ட் பெர்ஃபார்மிங் கேமிங் போன் இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல அப்படி நீங்க கேட்டிங்கன்னா அது கிடையாது. ஏன்னா Nord 6 தான் கண்டிப்பா பெட்டர் பெர்ஃபார்மிங் கேமிங் போன் நான் சொல்லுவேன். another upgrade இந்த போன்ல வந்து சின்ன அப்கிரேட் தான், பட் ஸ்டில் an upgrade. அது வந்து 6500 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. சிலிகான் கார்பன் பேட்டரி தான் கம்பேர்ட் டு 6000 mAh Edge60 Proல இருந்து 6000 mAh. அது மட்டும் இல்ல, இந்த MediaTek ப்ராசஸர்ல உங்களுக்கு வந்து நல்ல பேட்டரி எஃபிஷியன்சி கிடைக்கும். சோ ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா Edge60 Pro கம்பேரிசன்ல பெட்டரா இருக்கணும். அண்ட் Motorola வந்து இந்த 6000 6500 5000 mAh பேட்டரி இந்த மாதிரி பேட்டரிஸ் நல்லா டியூன் பண்ணுது. சோ ஒரு கிட்டத்தட்ட நாங்க வந்து ஒரு 7 hours screen on time எக்ஸ்பெக்ட் பண்றோம் with 1 day of battery life for sure. and 90 watt charging support இருக்கவே இருக்கு. so that's very good. by the way, இங்க தான் first major difference compared to Edge60 Pro வருதுங்க. என்னன்னா wireless charging தூக்கி இருக்காங்க compared to Edge60 Pro. Edge70 Proல wireless charging கிடையாது. இது ஏன் இப்படி பண்ணிருக்காங்க அப்படி நீங்க கேட்டிங்கன்னா, ஏன்னா ஸ்மார்ட் போன் மார்க்கெட்டோட சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும். சோ இந்த மாதிரி காஸ்ட் கட்டிங் பண்ணி தான் ஆகணும். அதனால நிறைய பிராண்ட்ஸ் அதை பண்ணிட்டு இருக்காங்க. Motorolaவும் அதே தான் பண்ணிருக்காங்க. எனிவே, அடுத்தது கேமராஸ்லயும் ஒரு காஸ்ட் கட்டிங் இருக்கு. என்னன்னா இந்த வருஷம் 3x டெலிஃபோட்டோ கேமரா கிடையாது. பட் பிரைமரி கேமரா சேம் 50 MP Sony Latia 710 சென்சார் கொடுத்திருக்காங்க. 50 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா இருக்கு. அண்ட் அந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரால ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு மேக்ரோ கேப்பபிலிட்டிஸ் கிடைச்சிரும். அண்ட் 50 MP செல்ஃபி கேமரா வித் ஆட்டோ ஃபோக்கஸும் கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா 3 50 MP கேமராஸ் கொடுத்திருக்காங்க வித் வெரி குட் அப்கிரேட் டு அல்காரிதம். மெயின்லி பிரைமரி கேமரால நீங்க பாத்தீங்கன்னா லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஒரு 2-in-1 சென்சார் கொடுத்திருக்காங்க ஃபார் கலர் அக்யூரசி டிடெக்ஷன். அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டி நல்லா கிடைக்கும். பேசிக்கலி போட்டோ குவாலிட்டியை கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ டே லைட்ல நீங்க போட்டோஸ் எடுக்கும்போது ஸ்கின் டோன்ஸ் அது எல்லாமே நல்லா இருக்கு. எஸ்பெஷலி உங்களுக்கு வந்து Pantone வேலிடேஷன் கிடைக்கும்ல ஸ்கின் டோன்ல, அது இருக்கிறதுனால உங்களுக்கு யூ ஆக்சுவலி கெட் குட் ஸ்கின் டோன்ஸ். போர்ட்ரேட் மோட் குவாலிட்டி கூட இம்ப்ரூவ் பண்ணிருந்தாங்க போன வருஷம். இந்த வருஷம் இன்னும் அதிகமா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ இட் லுக்ஸ் வெரி வெரி குட். என்ன உங்களுக்கு வந்து 3x கிடைக்காததுனால இந்த ரீச் கிடைக்காது. பட் ஸ்டில் அந்த 1x கேமரா வச்சு நீங்க எந்த போர்ட்ரேட் எடுக்க முடியுமோ அதை வந்து நல்லா எடுக்குது. சோ தட்ஸ் குட். அண்ட் ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா போட்டோகிராஃபிக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா எனக்கு தோணுச்சு, எக்ஸெப்ட் ஃபார் த லேக் ஆஃப் த ஜூம் லென்ஸ். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, Motorola வந்து ப்ராப்பர் 4K 60 FPS வீடியோ ரெக்கார்டிங் கேப்பபிலிட்டிஸ் கொடுத்திருக்காங்க வித் பிரைமரி, வித் அல்ட்ரா வைட் அண்ட் செல்ஃபி கேமரா.
இன்ஃபேக்ட் ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு HDR10 வீடியோ ரெக்கார்டிங் கேபிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. 4K 30 FPS ஆப்ஷனில் உங்களுக்கு கிடைச்சிடும். 4K 60 FPSல கிடையாது. அப்புறம் ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஹொரைசன் லாக் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த சாம்சங் கேலக்ஸி S26 அல்ட்ரால இருக்குல்ல, அதே மாதிரி ஹொரைசன் லாக் ஃபீச்சர் கிடைச்சிடும். ஃப்ரேம் மேட்ச் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, which is also very very interesting. And of course dual capture mode இருக்கு, போட்டோ பூத் இருக்கு, குரூப் ஷாட் இருக்கு. இந்த மாதிரி நிறைய டிஃபரெண்ட் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமரா ஆப் கூட நீங்க பாத்தீங்கன்னா க்ளீனான கேமரா ஆப் பண்ணிருக்காங்க, which is nice. ஏன்னா பழைய கேமரா ஆப் வாஸ் வெரி பேட், இப்போ இம்ப்ரூவ் பண்ணிட்டு இதை நல்லா பண்ணிருக்காங்க. ஸோ கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சம்மரி சொல்லணும்னா உங்களுக்கு நல்ல கேமரா எக்ஸ்பீரியன்ஸ், எஸ்பெஷலி கேமரா டியூனிங் எல்லாமே நல்லா தான் இருக்கு. பட் டெலிஃபோட்டோ கிடையாது. திருப்பி அதே சொல்றேன் நான். H50 Proல இருந்தது, H60 Proல இருந்தது, ஆனா இப்போ H70 Proல கிடையாது. Edge80 Proல இருக்குமா இல்லையா? காமெண்ட்ஸ்ல நீங்களே கெஸ் பண்ணி சொல்லுங்க. ஓகே, சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லணும்னா ஆஃப் கோர்ஸ் உங்களுக்கு வந்து Hello UI பேஸ்ட் ஆன் Android 16 கிடைச்சிரும். அண்ட் Motorola ப்ராமிஸ் பண்றது 3 years of software updates and 5 years of security updates. நல்ல விஷயம் என்னன்னா Motorola வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ மெயினான விஷயம், இந்த போன்ல வந்து ஸ்டட்டர் கிட்டர் எதுவுமே கிடையாது. மேஜர் பிரச்சனை H50 Proல வந்து ஸ்டட்டர் இருந்தது, கேமரா வந்து ஸ்லோவா இருந்தது. அந்த விஷயம்லாம் இந்த H70 Proல கிடையாது. H60 Pro கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க, H70 Pro நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஒரு பிரீமியமான ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குதுங்க. சரி, ஏதாச்சும் ப்ளோட்வேர் ஆப்ஸ் ப்ரீ இன்ஸ்டால்டா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க செட்டப் பண்ணும்போது கேர்ஃபுல்லா இல்லைன்னா உங்களுக்கு வந்து நிறைய ப்ளோட்வேர் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணிடும். பட் செட்டப் பண்ணும்போது கேர்ஃபுல்லா இருந்தீங்கன்னா ப்ளோட்வேர் ஆப்ஸ் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணாது. இண்டஸ் ஆப் ஸ்டோர் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டா இருக்கு. ஸோ கீப் தட் இன் மைண்ட். கேர்ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா கிளீனான இன்ஸ்டால் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ கீப் தட் இன் மைண்ட். கிளான்ஸ் இன்டிகிரேஷன் கண்டிப்பா இருக்குதுங்க, அதை நீங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். பட் இருக்குது, நான் சொல்லி ஆகணும். ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் மோட்டோல ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த மோட்டோ ஜெஸ்டர்ஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் சாப் ஃபார் டார்ச் லைட் அதெல்லாம் இருக்குது. பட் அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது, எஸ்பெஷலி AI பேஸ்ட் ஃபீச்சர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் மூவ்ன்ற AI கேப்பபிலிட்டிஸ்ல உங்களுக்கு ரிமெம்பர் திஸ்ன்ற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. OnePlusல மைண்ட் ஸ்பேஸ் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இந்த ரிமெம்பர் திஸும். அப்புறம் பே அட்டென்ஷன் ஒரு ஃபீச்சர் இருக்கு, அதுல வந்து லைவ் டிரான்ஸ்கிரிப்ஷன் சம்மரிலாம் கொடுக்கும் உங்களுக்கு. அண்ட் கேட்ச் மீ அப் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் டெய்லி வர நோட்டிஃபிகேஷன் வந்து சமரைஸ் பண்ணி அது சொல்லிடும். அப்புறம் உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணுங்கிற LLM நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஜெமினி வைக்கணும்னா ஜெமினி வச்சுக்கலாம். ஆஃப் கோர்ஸ் ஜெமினி சப்போர்ட் இருக்கு, சர்க்கிள் டு சர்ச் சப்போர்ட் இருக்கு. பட் அது ரெண்டுமே வேண்டாம்னா நீங்க பெர்ப்ளெக்சிட்டி கூட வச்சுக்கலாம், இல்ல கோபைலட் கூட வச்சுக்கலாம் as your பிரைமரி LLM. அப்புறம் Motorola ரெகுலரா கொடுக்குற AI ஃபீச்சர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பிளேலிஸ்ட் ஸ்டுடியோ, இமேஜ் ஸ்டுடியோ. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ப்ராம்ப்ட் கொடுத்து நீங்க டைரக்டா பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். என் மூட் வந்து கொஞ்சம் சேடா இருக்கு, எனக்கு கொஞ்சம் சேட் சாங்ஸோட பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி கொடுக்குறியா அப்படின்னு நீங்க ஃபோன்ட்ட கேட்டீங்கன்னா ஃபோன் வந்து Amazon மியூசிக்ல இன்டிகிரேட் பண்ணி உங்களுக்கு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி இமேஜ் ஸ்டுடியோல நீங்க வந்து ப்ராம்ப்ட் கொடுத்து இமேஜஸ் கூட ஜெனரேட் பண்ணிக்கலாம். அப்புறம் Google போட்டோஸ்ல இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும். அன்பிளர் இருக்கு, மேஜிக் எடிட்டர் இருக்கு. வேணுங்கிற ஃபீச்சர்ஸ், AI பேஸ்ட் ஃபீச்சர்ஸ் பிளஸ் ஓவரால் ஃபீச்சர் செட்டே நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் கிரேசி. அண்ட் நான் சொல்ல வேணும், ஸ்மார்ட் கனெக்ட் 2.0 உங்களுக்கு இதுல கிடைச்சிடும். ஸோ பேசிக்கலி நீங்க இந்த போனை வந்து கனெக்ட் பண்ணிட்டு ஒரு டெஸ்க்டாப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் வித் எனி ஸ்கிரீன், விச் இஸ் வெரி நைஸ். any supported screen. So Motorola Edge70 Pro என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு மேஜரான சேஞ்சஸ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது, அண்ட் செகண்ட் வந்து உங்களுக்கு டெலிஃபோட்டோ கிடையாது. பட் அப்கிரேட்ஸும் நிறைய கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்பிளேல பிரைட்னஸ் அப்கிரேட் பண்ணிருக்காங்க, பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா அப்கிரேட் பண்ணிருக்காங்க, பேட்டரி சைஸ் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க, ஸ்லிம் ஆக்கியிருக்காங்க ஃபோனை, அண்ட் ஆஃப் கோர்ஸ் இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம் ஆக்கியிருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபீல். ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட் அப்கிரேட் அண்ட் ஸ்லைட் டவுன் கிரேட் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் ஃபார் தி Edge70 Pro. அண்ட் ஆஃப் கோர்ஸ் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 8/256GB வந்து 36,999 with discounts and 12/256GB வந்து 38,999 with discounts. So overall of course price கூடி இருக்கு, so keep that in mind. But மார்க்கெட்டோட சிச்சுவேஷனே அப்படிதான், பிரைஸ் கூட தான் போகுது ஃபோன்ஸோடது. ஸோ மேபி ஃபியூச்சரில் ஃப்ளிப்கார்ட்டில் சேல் வரும்போது இன்னும் ப்ரைஸ் குறைஞ்சிருந்தா கண்டிப்பாக இது வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். இப்போ வேல்யூ ஃபார் மணி தான் இந்த சிச்சுவேஷனில், பட் இன்னும் வேல்யூ ஃபார் மணியாக வேணும்னா ஃப்ளிப்கார்ட் சேலுக்காக வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக்கு போடு கிளிக்கு Trakin Tech தமிழ்.